ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வந்து பாரம்பரியமாக செய்கிற ஒரு டிப்ஸை உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த அளவுக்கு ஒரு 2 கிலோ அளவுக்கு மாதம் மாதம் வந்துட்டு மிளகாத்தூள் அரைச்சி வைப்போம். அரைச்சி வச்ச உடனே நாங்கள் வந்து இந்த விஷயத்த செய்வோம். இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக கைப்பொடி அளவுக்கு ஒரு 2 பூண்டு இருக்குது இல்லையா, முழுசாக 2 பூண்டு அளவு எடுத்துகிட்டு அதை நல்லா பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா இதில் வச்சு இது பண்ணணும், தட்டிக்கணும். தட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக மிளகாத்தூளில் போட்டு வச்சிடலாம். நம்ம இந்த அளவுக்கு போட முடியலன்னா இதை எடுத்து கொஞ்சமாக ஓரளவுக்கு நம்ம பாக்ஸில் போட்டு வைப்போம், சமைக்கிறதுக்கு போட்டு வைப்போம்ல, அதில் போட்டுட்டு அதில் கூட நம்ம இந்த மாதிரி பூண்டு தட்டி போட்டு வச்சுருந்தோம்னா நம்ம வைக்கிற எல்லா குழம்புமே ருசியாக இருக்கும். நம்ம வைக்கிற என்னென்ன குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, அப்புறமா வந்துட்டு காரக்குழம்பு, எந்த குழம்பாக இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது குழம்போட டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும், கொஞ்சம் மனமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக கலந்து வச்சிடணும். பூண்டையும் இதுவையும் நம்ம அப்படியே முழுசாக போடக்கூடாது, நல்லா தட்டிடணும். தட்டிட்டு இந்த மாதிரி போட்டு நம்ம குழம்புலாம் எடுத்து இதில் இந்த இதில் பொடியில் வந்துட்டு குழம்பு செய்யும் போது நல்லா ருசியாக இருக்கும் குழம்பு.